இவர்களுக்கு ஆத்திரம் மூட்டக்கூடிய வகையில ஒரு போன மாதம் ஒரு வழக்கு வருகிறது, பொதுநல வழக்கு என்று. அது என்னவென்றால், இந்தியாவுடைய புகழ்பெற்ற அந்த கஜுராஹோ குகை கோயில்கள் இருக்கிற அதை ஒட்டி இருக்கின்ற ஜாவரி என்கிற ஒரு கோயில். அந்த கோயில்ல இருக்கிற ஒரு விஷ்ணு சிலை, இந்த ஜாவரி கோயில் உட்பட அந்த கஜுராஹோ கோயில் அனைத்துமே இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பவை. ஏன்னா மரபு சின்னங்களாக பாதுகாக்கப்படுபவை, வெறும் சுற்றுலா தலங்கள் அல்ல, வெறும் வழிபாட்டு தலங்கள் அல்ல, இந்தியாவுடைய மரபு சின்னங்களாக, வரலாற்று சின்னங்களாக தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுகிற இடங்கள். இன்னும் சொல்ல போனவென்றால், யுனெஸ்கோ அமைப்பு இருக்குல்ல, ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய கல்வி அறிவியல் பிரிவு, அவர்கள் அதை மரபு சின்னமாக அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த இடத்துல எந்த ஒரு மாற்றமும் நடக்கூடாது. எப்படி இருந்துச்சோ அதை கையகப்படுத்துகிற போது அது எப்படி இருந்துச்சோ அது அப்படியே இருக்கணும். கட்டடத்துல புதிய மாற்றங்கள் செஞ்சிட முடியாது, எந்த சிலையையும் கை வச்சிட முடியாது. அப்படித்தான் இந்த வழக்கிலும் அங்க இருக்கிற ஒரு விஷ்ணு சிலைக்கு தலை எல்லாம் உடைஞ்சிருக்கு, அதை மறுபடியும் சரிப்படுத்தணும், தலையை மறுபடியும் வைக்கணும், அதற்கு உச்ச நீதிமன்றம் ஆணையிடணும் அப்படிங்கறதா அந்த வழக்கு. அந்த வழக்கை, அந்த மனுவை இவர்கள் தள்ளுபடி செய்கிறார்கள். நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு அதை தள்ளுபடி செய்கிறது. ஏன் தள்ளுபடி செய்கிறது என்றால், இது எங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அல்ல, நீதிமன்றம் இதுல தலையிட முடியாது. ஏனென்றால் இது தொல்லியல் துறையில இருக்கிறது. நீ வேணா தொல்லியல் துறை தான் போய் அது மனு கொடுக்கணும். அது மாதிரி யுனெஸ்கோவோட மரபு சின்ன பிரிவுல இருக்கு. அப்ப இவ்வளவு அவர்கள் அந்த இடத்தை அப்படியே பாதுகாக்கத்தான் விரும்புவார்கள். இது அந்த துறை சார்ந்த குறைபாடுகள் இருக்கிறது என்றால், அந்த நிர்வாகத்துல பிரச்சனை இருக்குன்னா அதுல நீதிமன்றம் தலையிட முடியும், ஆனா இதுல தலையிட முடியாது. அப்படிங்கிற அந்த கோணத்துல அதை மனுவை தள்ளுபடி செய்கிறார்கள். வெறும் விளம்பரத்துக்காக மனு போல இருக்கிறது என்று கருத்து சொல்லியிருக்கார். வெறும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக இல்லை, பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக இருக்கிறது என்று கருத்து கூறியிருக்கிறார் என்று ஊடகங்கள்ல செய்தியா வருது. அத நீதிபதி அதை பின்னாடி நான் சொன்னது வேற மாதிரி போட்டுக்கிறாங்கன்னு கூட அவர் கருத்து சொல்லிக்கிறாரு, விளக்கம் சொல்லிக்கிறார். ஆனா இப்படி அவர் சொன்னதாக வந்தது. அடுத்து என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இதுல நாங்கள் தலையிட முடியாது, எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்கிற போது, நீங்கள் ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு அந்த நம்பிக்கையும் விசுவாசம் இருக்கிறது என்றால் கடவுளிடமே முறையிடலாமே, அப்ப கடவுளே தன்னைத்தானே அங்க சரி பண்ணிக்குவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லிக்கிறார். அது ஒண்ணு கிண்டலாகவோ அவர்களை புண்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ அல்ல. நீதிமன்றத்தின் எல்லை எவ்வளவு, எதுக்கு மேல இவ்வளவுதான் நீதிமன்றத்தால செய்ய முடியும், அதுக்கு மேல போக முடியாதுங்கிற தெளிவுபடுத்துகிற வகையில அதெல்லாம் சொல்லிக்கிறார். ஆனா இதையெல்லாம் இவர்கள் சனாதன தர்ம சனாதன நீதி கோட்பாடுகள் கொள்கைகள் என்று சொல்கிறார்களே, அதற்கு எதிரான கருத்துக்களாக உடனடியாக அது பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அது பல இடங்கள் அது வெறுப்பு பிரச்சாரமாக மாறுகிறது. அதனுடைய ஒரு விளைவாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன்.